இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 11ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 6-14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைமைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறையினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசனை நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கிறார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார்.
நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறி கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, துறவி ஒருவர் இருந்தார். இவர் தன்னுடைய உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு பரபரப்பாக இருந்த ஒரு சாலையோரத்தில் அமர்ந்து கொண்டு நோன்பு இருந்து வந்தார். அவரை அந்நிலையில் பார்த்துவிட்டு பலரும் இப்படி ஒரு தாழ்ச்சி மிக்க துறவியை இதுவரை பார்த்ததில்லை என்று வியந்து போனார்கள். இது பல நாட்கள் நடந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் சிலர் வந்தனர். அவர்கள் உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டு நோன்பிருந்த துறவியை பார்த்து வியந்து அவர் முன் நின்று ஓரிரு போட்டோக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தொடர்ந்து தன் முன் நின்று கொண்டு போட்டோக்கள் எடுப்பதை பார்த்த அந்த துறவி அவர்களிடம், சற்று பொறுங்கள், என் உடல் முழுவதும் நன்றாக சாம்பல் பூசப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொள்கிறேன். அதன் பிறகு நீங்கள் போட்டோக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்டதும் அந்த சுற்றுலா பயணிகள், இவர் உண்மையாய் நோன்பு இருப்பது மாதிரி தெரியவில்லை, மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நோன்பு இருப்பது போல தெரிகிறது என்று சொல்லி அங்கிருந்து சற்று நகர்ந்து போய்விட்டார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு செயலையும் உண்மையாய் செய்தால்
அதற்கு பலன் கிடைக்கும். மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தால் அதற்குரிய கைமாறு கிடைக்காது. இன்றைய இறைவார்த்தை உண்மையான அரசியல், இறைவேண்டல், நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு எடுத்து சொல்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். யூத சமயத்தின் முப்பெரும் தூண்களாய் இருப்பவை அரசியலும், இறைவேண்டலும், நோன்பும் தான். இவற்றை பலரும் உண்மையாய் மேற்கொண்டு வந்த நிலையில் பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மேற்கொண்டு வந்தார்கள். இதனால்தான் இயேசு மக்கள் பார்க்க வேண்டும் அரசியலையோ, இறை வேண்டலையோ, நோன்பையோ மேற்கொள்கின்ற எவரும் அதற்குரிய கைமாறு பெற்றுவிட்டனர் என்கிறார். அதே நேரத்தில் உண்மையாய் மேற்கொண்ட யாவற்றையும் செய்கின்றவர் அதற்குரிய கைமாறு பெறுவார் என்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எலியா சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். இவர் தம் பெயருக்கு ஏற்ப ஆண்டவரே கடவுள் என்பதை தன் வாழ்வால் எண்பித்தார். இவ்வாறு அவர் கடவுளுக்கு உண்மையாய் இருந்ததால் கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்கிறார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் வாழ்க்கையும் நாம் செய்யும் பக்தி முயற்சிகளும் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் அவற்றிற்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். எனவே நாம் வெளி வேடமாக அல்ல, கடவுளை உண்மையாய் வழிபடுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, உண்மை ஒருவரை நிச்சயம் உயர்த்தும். போலிகள் சிறிது நேரம் பளபளப்பாக அவர்கள் வாழலாம், அவர்கள் இருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு அவர்கள் நிலைத்து நிற்பது இல்லை. கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்ல இதயத்தையே தான். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, கடவுளுக்கு ஏற்ப பலி நொறுங்கிய நெஞ்சம்தான் என்று திருப்பாடல் 51 அதிகாரம் 17 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார். எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நாம் வெளி வேடத்தை தவிர்த்து கடவுளை உண்மையாய் நேர்மையாய் வழிபட்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.